ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியால் கிரியேஷன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வந்து பாருங்கள், இதுக்கு பேர் என்ன இஞ்சி நினச்சிடாதீங்க. இதுக்கு பேர் இஞ்சி மாங்காய், இல்லைன்னா மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நான் வந்து இன்றைக்கி ஊறுகாய் செய்யலான்னு இருக்கேன். இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை இங்கே பாருங்கள், உள்ளே எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஃப்ளேவர் கூட வந்து மாங்காவோட ஃப்ளேவர் தான் வருது இதில். இதை முதல்ல நம்ம என்ன பண்ணேன், நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதோட ஸ்கின்னெல்லாம் வந்து தோலெல்லாம் நல்லா உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு துருவி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, நான் இந்த இஞ்சி மாங்காவை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வந்து துருவி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து குட்டி குட்டி பீஸாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காரெல்லாம் வந்து உள்ளே போகாது. அதனால் துருவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா தொக்கு மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு, நம்ம லெமன் ஆட் பண்ண போகிறோம். இல்லை நம்ம வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் லெமனுக்கு பதிலாக. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு நான் செய்ய போகிறேன். இப்போ பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். பேன் வச்சுட்டோங்க. இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் கொஞ்சமாக வெந்தயம், நிறைய போட்டால் கசப்பாயிடும். சிம்மில் வச்சுக்கோங்க, வெடிக்குது. ஓகே, இது நல்லா வெடிஞ்சிருச்சு. கடுகும் வெந்தயம் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் போட போகிறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பேன் சூடானதும் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இஞ்சி மாங்காவை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கொட்டையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க. ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் வச்சு பண்ணிங்கன்னா அடி பிடிக்காது. இது நல்லா வெந்துருச்சு ப்ரௌன் கலரில். இப்போ வந்து நம்ம இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டும் வச்சுருக்கேன். மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு லெமன் ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு லெமனும் இப்போ நம்ம கடுகும் வெந்தயமும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடரையும் நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன். பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டில் வந்து இந்த பவுடரும் லெமனும் போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான இஞ்சி மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடும். இதில் வந்து நான் ஒரு ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு விடுறேன். எங்கள் வினிகர் இருந்தால் வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பவுடரை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான இஞ்சி மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நிறைய எண்ணெய் போட்டால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மசாலா நல்லா ஊறிச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுட சுட தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க இஞ்சி மாங்காய் தொக்கு. தேங்க்யூ.